வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரவீனா, பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை. 11ஆம் தேதி மீண்டும் கூட்டம் நடைபெறும் என தகவல். கணக்கில் வராத கருப்பு பணம் 13,860 கோடி. குஜராத் தொழிலதிபர் கைது. திருச்சி வெடிவிபத்து வழக்கில் ஆலை இயக்குநர் உள்பட 2 பேர் கைது. பலியானோர் குடும்பங்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா நிதி உதவி அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரியில் மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சரக்கு சேவை வரி சட்டப்படி வரி விதிப்பை முடிவு செய்ய நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை என்றும் வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மீண்டும் கூட்டம் நடைபெறும் என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி சட்டம் பற்றிய மாநில பிரதிநிதிகளின் கூட்டம் 2வது நாளாக தில்லியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் மாநிலங்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் முடிவு எட்டப்படாமல் கூட்டம் நிறைவடைந்தது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொள்ளும் அடுத்த கூட்டம் வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அதில் நிலுவையில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். जिस दिन उस इश्यू को हम रिजॉल्व कर लेंगे तो आई वुड से इट्स अ डन डील। 11 और 12 तारीख को ये दोनों विषय एजेंडा पे रहेंगे, यानी कंप्लीशन ऑफ द अप्रूवल ऑफ सीजीएसटी एसजीएसटी ड्राफ्ट्स जो काफी हद तक आगे बढ़ा है, उसके बाद कॉम्पेंसेशन ड्राफ्ट, और दूसरा एजेंडा है आईजीएसटी और क्रॉस एम्पावरमेंट का लॉ. 12 வகையான வரி விதிப்புகளை மாற்றியமைக்க கோரி தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். கணக்கில் வராத கருப்பு பணம் 13,860 கோடி ரூபாயை தாமாக முன்வந்து அரசுக்கு அறிவித்த குஜராத் தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணக்கில் வராத பணத்தை வைத்திருப்போர் தானாக முன்வந்து கருப்பு பணத்தை அறிவிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் தன்னிடம் 13,860 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக அறிவித்தார். இந்நிலையில் அகமதாபாத்தில் உள்ள அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனைக்கு காரணம் மகேஷ் ஷா அறிவித்த கருப்பு பணத்திற்கான அபராத தொகை 975 கோடி ரூபாயை அவர் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அறிவிக்கப்பட்ட சொத்து அவருடையது மட்டுமல்ல, வேறு பலருடையதும் ஆகும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதை அடுத்து தலைமறைவாக இருந்த மகேஷ் ஷா கைது செய்யப்பட்டார். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினையில் பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவருமான நிதிஷ்குமாருக்கும் கட்சியின் முன்னாள் தலைவர் சரத் யாதவுக்கும் இடையே கருத்து முரண்பாடு நிலவி வருகிறது. மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினையில் பிரதமர் மோடிக்கு நிதிஷ்குமார் தொடர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் பீகாரில் ஐக்கிய ஜனதா தள நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நிதிஷ்குமார் மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பை கருப்பு பணத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட கடும் நடவடிக்கையாக பார்ப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் முன்னாள் தலைவர் சரத் யாதவ் 8.5 லட்சம் கோடி வாரா கடனால் திவாலாகி வரும் வங்கிகளை மீட்பதற்காகவே பணத்தால் வாபஸ் நடவடிக்கையை பிரதமர் மோடி எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினையில் கட்சியின் 2 தலைவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருப்பது அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவின் இதயம் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி ஆகியோர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு வருகை தந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் அமைதி மற்றும் நிலைத்த தன்மையை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் ஆசியாவின் இதயம் என்ற பெயரில் ஆண்டுதோறும் மாநாடு நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் ஆப்கானிஸ்தானின் பிராந்திய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சினைகள் விவாதிக்கப்படுகின்றன. ஆசியாவின் இதயம் 6வது மாநாடு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இன்று தொடங்கியது. இந்த 2 நாள் மாநாட்டில் முதல் நாளில் உயர் அலுவலர்கள் அளவிலான ஆலோசனை
நடைபெற்றது. இதையடுத்து இன்றைய 2ஆம் நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனியும் மாநாட்டுக்கு கூட்டாக தலைமை ஏற்கின்றனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடியும் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனியும் அமிர்தசரஸ் வந்தனர். அங்கு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இருவரும் அங்குள்ள புகழ்பெற்ற பொற்கோவிலுக்கு சென்று பார்வையிட்டனர். திருச்சி துறையூர் வெடிமருந்து தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்து தொடர்பாக அதன் இயக்குநர் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முருங்கப்பட்டியில் உள்ள தனியார் வெடிமருந்து தொழிற்சாலையில் 3 நாட்களுக்கு முன்பு நேரிட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 19 பேர் பலியாகினர். பலர் படுகாயமுற்றனர். விபத்து தொடர்பாக தொழிற்சாலையில் பணியாற்றிய பொறியாளர், திட்ட இயக்குநர் உள்ளிட்ட 5 பேரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விசாரணை செய்தனர். தொழிற்சாலையின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. விபத்திற்கு காரணமானவர்களை கைது செய்வதற்காக காவல் ஆய்வாளர்கள் 6 பேரின் தலைமையில் 6 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தனிப்படையின் முதற்கட்ட விசாரணையில் 2300 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் வெப்பம் அதிகரித்ததே விபத்திற்கு காரணம் என தெரியவந்தது. இதனையடுத்து வெடிமருந்து தொழிற்சாலையின் இயக்குநர் பிரகாஷ், உற்பத்தி பிரிவு மேலாளர் ராஜகோபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரும் திருச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே திருச்சி மாவட்டம் முருங்கப்பட்டி ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலியான 19 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் படுகாயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும், சிறிய அளவில் காயம் ஏற்பட்ட 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில், மேலடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் வீடுகளில் சோதனை, முக்கிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அணுமின் நிலையத்திற்கு எதிராக மக்கள் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும் என திருநெல்வேலியில் நடைபெற்ற அணு உலை எதிர்ப்பு மாநாட்டில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. அதன் செயல்பாட்டினை நிறுத்துமாறு அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கூடங்குளத்தில் 3 மற்றும் 4வது அணு உலைகளை நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அணுசக்தி எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் பாளையங்கோட்டையில் அணு உலை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினர். இதில் சுப உதயகுமார், கொளத்தூர் மணி உள்ளிட்டோர் பேசினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கூட்டமைப்பு நிர்வாகிகள், சென்னையில் வரும் 10ஆம் தேதி அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் அணு உலை எதிர்ப்பு மக்கள் திரள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். இந்தியாவெங்கும் அமைக்கப்படுகிற அணு உலைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. நிர்வாக திறமையும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட ரஷ்யாவிலும் ஜப்பானிலும் கூட வெடிவிபத்து நடந்தபோது தொழில்நுட்ப அறிவுக்கு அயல்நாட்டை நம்பியிருக்கிற இந்தியாவில் இந்த அணு உலைகள் என்ன ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை கேள்வியாக எழுப்பி நாங்கள் அந்த அணு உலைகளை கூடாது என்று கூறுகிறோம். ஆபத்தான தரம் தாழ்ந்த உதிரிப்பாகங்களையும் உபகரணங்களையும் பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிற இந்த முதல் 2 உலைகளை மூட வேண்டும். அவை பற்றிய உண்மை தகவல்களை மக்களுக்கு உடனடியாக சொல்ல வேண்டும். அங்கே போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளோடு வருகிற டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் இயக்க தோழர்களும் கலந்து கொள்கிற ஒரு மக்கள் திரள் மாநாட்டை சேப்பாக்கம் அண்ணா அரங்கத்திலே இதே 3 கோரிக்கைகளோடு நாங்கள் நடத்தவிருக்கிறோம்.
மதுரையில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புடைய 5 பேரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 6 செல்போன்கள் உள்பட பல முக்கிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படும் மதுரை முனிச்சாலை இஸ்மாயில்புரத்தை சேர்ந்த அப்பாஸ் அலி, GR நகரை சேர்ந்த ஆஷிப் சுல்தான் முகமது, கோப்புத்தூர் விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த M கரீம் ராஜா, சம்சுதீன் ஆகியோரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 பேரையும் காவல்துறையினர் மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 4 பேரையும் கேரளத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அப்பாஸ் அலி மற்றும் சுலைமான் வீடுகளில் தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் பிரதீபா, ராகுல் ஆகியோர் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட புலனாய்வு பிரிவு காவல்துறையினர், உள்ளூர் காவல்துறையினர் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் 6 செல்போன்கள் உள்ளிட்ட 9 பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. எல்லா ரூமையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா ரூமையும் உள்ள அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு ரூமா செக் பண்ணாங்க. 6 ஃபோனு, பழைய உபயோகமற்ற செல்போனு, ஒரு சிம் கார்டு வந்து பயன்படுத்தாத சிம் கார்டு, 2 டஸ்ட் சாம்பிள், அவுட்டர் கேஸோட ஃபிட்டப்போட இருந்துச்சு அந்த அது. பட் எனக்கு அது இருந்துச்சு, அது யாரு எந்த பசங்க யூஸ் பண்ணா அப்படின்றது தெரியல. தேசிய கடற்படை நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கடலில் மின் விளக்குகளால் மிளிர்ந்த கடற்படை போர்க்கப்பலை மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போரில் வீர மரணமடைந்த வீரர்களின் நினைவாக ஆண்டுதோறும் டிசம்பர் 4ஆம் தேதி தேசிய கடற்படை நாள் கொண்டாடப்படுகிறது. அதனை நினைவு கூறும் வகையில் கன்னியாகுமரியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் விவேகானந்தர் பாறை அருகே நிலைநிறுத்தப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கப்பல் அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்தது. கடலில் உதித்த நிலவை போல மிளிர்ந்த அந்த கப்பலை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கப்பற்படை நாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற வான வேடிக்கையும் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. எதிர்ச்சியாக வந்த இடத்துல அந்த ஷிப்பு நின்று என்னன்னு விசாரித்தோம். கப்பற்படை தினம் அதெல்லாம் அந்த ஷிப்பு அங்கே நிற்கிது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டைம் பாஸாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். இந்த இதை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ போட்டிங்லாம் நல்லா லைட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்க நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபேமிலியோடு ரொம்ப பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். மலைகளின் இளவரசி என புகழப்படும் கொடைக்கானலில் 3வது நாளாக கடும் குளிர் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் திரளாக வருவது வழக்கம். தற்பொழுது குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையிலும் வார விடுமுறையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் பலர் வந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக பனிமூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் குளிரும் அதிக அளவு உள்ளது. இதனால் 5 அடி தொலைவில் உள்ள இடம் கூட தெளிவாக தெரியாததால் பல்வேறு சுற்றுலா மையங்களை பார்வையிட முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மேகம் சூழ்ந்த வானத்தில் பறப்பதை போல ஒருவித அச்சத்துடனேயே படகு சவாரியை மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர். வழக்கத்தை விட கூடுதலாக குளிர் நிலவுவதால் மலைவாழ் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அமல அன்னை ஆலய தேர்பவனி நேற்றிரவு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டனர். திருச்சி காவிரி கரையில் அமைந்துள்ள அமல அன்னை ஆலயத்தின் 73வது ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவையொட்டி நாள்தோறும் திருப்பலியும் மறையுறையும் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. வண்ணமிகு மலர்களாலும் மின்விளக்கு தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் தேர்பவனி பங்கு மக்கள் துதி பாடியவாறு முன் செல்ல சிறப்பாக நடைபெற்றது. அம்மா மண்டபம் சாலை, மாம்பழ சாலை, வீரேஸ்வரம் சாலை வழியாக வலம் வந்த தேர்பவனி மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதி மக்களால் மறக்க முடியாதது கடந்த ஆண்டு டிசம்பர் தொடக்கத்தில் பெய்த பெருமழையும் வெள்ளமும். அந்த வெள்ளத்தை பற்றி இப்போது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபரிலேயே தொடங்கினாலும் டிசம்பர் மாத தொடக்கத்தில் உச்சத்தை தொட்டது வடகிழக்கு பருவமழை.
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல 40 மணி நேரம் பெய்த தொடர் மழையால் சென்னை மாநகர் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளான முடிச்சூர், மணிமங்கலம், வரதராஜபுரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் காலனிகளும் அவற்றிலிருந்த வீடுகள் வெள்ளக்காடாக மாறிவிட்டது. தற்போது அமைதியாகவும் ஆங்காங்கே மக்கள் நடமாட்டத்துடனும் காணப்படும் இந்த சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் அப்போது இருக்கும் தடமே தெரியாமல் வெள்ளத்தில் சிக்கி கிடந்தன. மின்சாரம் துண்டிப்பு, செல்போன் கோபுரங்கள் செயலிழப்பு, குடிநீர் உள்பட எல்லாவித அடிப்படை வசதியும் அற்றுப்போன நிலையில் வீடுகளுக்குள் புகுந்த பெரு வெள்ளத்தால் கிடைக்கிற இடங்களில் அடுக்குமாடிகளில் தஞ்சம் புக நேரிட்டது மக்களுக்கு. கடந்த ஆண்டு வந்துட்டு இங்கே இருந்த நிலைமை வந்து ஒரு லாஃப்ட் லெவல் ஜன்னலுக்கு மேலே, சன்ஷேடுக்கு மேலே இருந்த தண்ணி எங்களால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு பொருள் எல்லாமே நஷ்டமாகி எல்லாம் வந்து லாஸ் ஆச்சு. எங்களுக்கு உண்டான இழப்பீடு தொகையும் எங்களுக்கு சரியாக வந்து கிடைக்கல, சேரலை எங்களுக்கு. இந்த பக்கத்துக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்றது இனி எனக்கு சரி வர தெரியலை. எனக்கு அது மாதிரி வரக்கூடாது. வந்ததுனாக்கா இந்த முறையும் எங்களுக்கு சரியான இழப்பு ஏற்படும். இது வரைக்கும் வந்து எங்களுக்கு மழை இல்லாதனால இன்னும் பயமாகவே இருக்குது. எப்போ எந்த நேரத்தில் மழை வரும் போகுன்ட்டு. போன தடவையாவது வந்து ஒரு மாதம் கழித்து வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வெள்ளக்கடாயி வந்துடுச்சு. இந்த வருஷம் மழை இல்லை, பட் எந்த நேரத்தில் வரணும் ஒரு திகிலாகவே இருக்குது எல்லாருக்கும். 1ஆம் தேதி நைட்டு ஆரம்பித்த மழை நைட்டு 2:30 மணிக்கு தான் ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் ஆனதுனால தான் நாங்கள் பொழைச்சோம். மேலே வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. இன்னும் நிற்காமல் பேஞ்சிட்டு இருந்ததுன்னா நாங்கள் மேலேயே வந்திருக்கோம் தண்ணி. நாங்கள் பொழைச்சதே பெரிய தெய்வ செயல் தான். மாடியில் இருந்து தான் போட்டில் இறங்கி நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலி இவங்க ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் தப்பிச்சது. பெருவெள்ளம் ஏற்படுத்திவிட்டு சென்ற பொருள் சேதம் மற்றும் அவை ஏற்படுத்தி சென்ற விளைவுகளால் முடிச்சூரில் உள்ள கிருஷ்ணா நகரில் ஓராண்டான பிறகும் தரைத்தளத்தில் உள்ள வீடுகளை இன்று வரை வாடகைக்கு விட முடியவில்லை. வீடுகள் காலியாக கிடப்பதாக தெரிவிக்கின்றனர் மக்கள். இவ்வளோ பல்காக தண்ணி திறந்து விட்டுருவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 நாள் நாங்கள் வந்து தண்ணி தான் கஷ்டப்பட்டோம். பிடிக்க தண்ணி இல்லாமல் டிவிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜு நிறைய கல்யாண ஆல்பம் எல்லாமே நிறைய போயிடுச்சுங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் லாஸ் இந்த மழை தண்ணி உள்ளே வந்ததுனால. இந்த வாட்டி அந்த அளவுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பாதிப்பு வந்து ஒவ்வொருத்தரும் தகுந்த போல் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அவங்க வசதி தகுந்த போல் எல்லாமே அவுட்டு. கீழே இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அவுட்டு. அதனால் இப்போ இந்த ஏரியா வந்து கீழ் ஃப்ளோரை இன்னும் வாடகை வராமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி 1 வருஷமாக அவ்வளோ இன்கமும் போயிடுச்சு. திடீர்னு தண்ணி வந்து 2 நாள்லேருந்து 3 நாள்லேருந்து எல்லாம் பாதிப்பு. பயம் வருது. எப்பவுமே ஒரு பயம் வரும்ல, ஒரு அதிர்ச்சி வந்து ஏதோ ஒன்று அதிர்ச்சி ஒருத்தவங்க வந்தால் வருமா. அந்த அதிர்ச்சி வந்து எல்லாரும் இன்னும் மீளல. எவ்வளோ பேர் 2 மாதம் கழிச்சுலாம் வந்தாங்க ஊருக்கு போகணும். கடந்த ஆண்டு மழை ஏற்படுத்தி சென்ற அனுபவங்களால் இப்போது கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததுமே மீண்டும் வெள்ளம் வருமோ என்ற அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் முடிச்சூர் பகுதி மக்கள். மழை வேண்டும், தண்ணீர் வேண்டும், அத்தனையும் வேண்டுகிற அளவுக்கு மட்டுமே வேண்டும். வெள்ளமாக பெருக்கெடுத்து எல்லாவற்றையும் வீணாக்கி சென்றுவிடக் கூடாது என்பது இந்த மக்களின் விருப்பமாக இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து எம் மாரியப்பன். மும்பை தில்லி அணிகள் மோதல் சமனில் முடிந்தது ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
கியூபாவின் புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் அஸ்தி அவரது நினைவிடம் அமையவுள்ள சாண்டியாகோ நகருக்கு வந்து சேர்ந்தது. வழியெங்கும் மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். உலகின் மிக மூத்த தலைவரும் தலைச்சிறந்த புரட்சியாளருமான கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவரது 90வது வயதில் காலமானார். அவரது உடல் எரியூட்டப்பட்டு அஸ்தி மக்களின் அஞ்சலிக்காக புரட்சியாளர் சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் கியூபா முழுவதும் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்வேறு நகரங்களில் மக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டது. கியூபா புரட்சி தொடங்கிய இடமான சாண்டியாகோ நகரில் காஸ்ட்ரோவின் அஸ்திக்கு இன்று இறுதி சடங்கு நடத்தப்பட உள்ளது. இறுதி ஊர்வலத்தை நிறைவு செய்து அவரது அஸ்தி சாண்டியாகோ நகரத்தை வந்தடைந்தது. வழியெங்கும் திரண்டிருந்த பல்லாயிரம் பேர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் அஸ்திக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இன்று பிற்பகல் நடைபெறும் இறுதி சடங்கில் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா, கால்பந்தாட்ட வீரர் டியாகோ மாரடீனா உள்பட ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் கடைசி போட்டியில் டெல்லி அணியும் மும்பை அணியும் மோதியதில் கோலின்றி சமனில் ஆட்டம் முடிந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள மும்பை கால்பந்து திடலில் நேற்று கடைசி லீக் போட்டி நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு தொடங்கிய இந்த ஆட்டத்தில் மும்பை சிட்டி அணியும் டெல்லி டைனமோஸ் அணியும் பல பரீட்சையில் ஈடுபட்டன. இவ்விரு அணிகளும் ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறிவிட்டதால் ஆட்டத்தை இயல்பாக எதிர்கொண்டன. முதல் 20 நிமிடங்கள் விறுவிறுப்பின்றி ஆட்டம் கடந்த நிலையில் 22வது நிமிடத்தில் கோல் அடிக்க முயன்ற மும்பை அணியின் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 36வது நிமிடத்தில் மும்பை அணி மேற்கொண்ட மற்றொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. இதேபோல் 39வது நிமிடத்தில் டெல்லி அணியும் கோல் அடிக்க கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டது. இதனால் முதல் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளாலும் கோல் அடிக்க முடியவில்லை. பின்னர் நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்திலும் இரு அணிகளும் கோல் அடிக்க முயன்ற போதும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் கோல் எதுவுமின்றி ஆட்டம் சமனில் முடிந்தது. இதுவரை 14 ஆட்டங்களில் விளையாடியுள்ள மும்பை அணி 6 வெற்றிகளை பெற்று 23 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. இதேபோல் 14 ஆட்டங்களில் விளையாடியுள்ள டெல்லி அணி 5 வெற்றிகளை பெற்று 21 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை. 11ஆம் தேதி மீண்டும் கூட்டம் நடைபெறும் என தகவல். கணக்கில் வராத கருப்பு பணம் 13,860 கோடி. குஜராத் தொழிலதிபர் கைது. திருச்சி வெடிவிபத்து வழக்கில் ஆலை இயக்குநர் உள்பட 2 பேர் கைது. பலியானோர் குடும்பங்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா நிதி உதவி அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரியில் மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.